அடியால் வாங்கிய சிவனாண்டி. கார்த்தி, ரேவதி காதலில் புயலை கிளப்பும் சந்திரகலா. கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் சீரியலில் கோவில் நகையை திருடியதற்காக பஞ்சாயத்தில் வைத்து சிவனாண்டி மற்றும் முத்துவேலுக்கு தலா 50 சவுக்கடி கொடுக்கப்பட்டது. இதை மயில்வாகனம் வீடியோவாக எடுக்கிறார். அந்த வீடியோவை மயில்வாகனம் ரேவதி அனுப்புகிறார். இதை பார்த்த ரேவதி, சந்திரகலாவை வெறுப்பேற்றுவதற்காக சித்தி, ஒரு அருமையான வீடியோ இருக்கு பாக்குறீங்களா என போனை கொடுக்கிறார். அந்த வீடியோவில் சிவனாண்டி சவுக்கடி வாங்குவதை பார்த்து பதறிப்போகிறாள். இதுக்கு இவங்களை இப்படி மாட்டை அடிப்பது போல அடிக்கிறார்கள் என பதற்றப்படுகிறாள். ஆனால் அதற்கும் ரேவதி, தப்பு பண்ணினா தண்டனை இப்படித்தான் இருக்கும். கோவில் நகையை திருடனா அடிக்காமா கொஞ்சுவாங்களா? திருடிவிட்டு தப்பிச்சிடலாம்னு நினைச்சாரு. ஆனால் நல்ல வசமா மாட்டிக்கிட்டாரு. இதுக்கு மேலையாவது அவரை கொஞ்சம் அடங்கி இருக்கச் சொல்லுங்க என்கிறார். இதனால் சந்திரகலா மேலும் ரேவதி மீது கோபமடைகிறாள். ரேவதி அங்கிருந்து சென்ற பிறகும் வீடியோவின் தாக்கத்தில் இருந்து மீள முடியாத சந்திரகலா நேராக சிவனாண்டியை பார்ப்பதற்காக செல்கிறாள். வீட்டில் சிவனாண்டியை சாட்டையடியால் வலி தாங்க முடியாமல் புலம்பிக் கொண்டு இருப்பதை பார்த்து கண்கலங்குகிறாள். பின் காயத்திற்கு சுடுதண்ணீர் ஒத்தடம் கொடுத்து ஆறுதல் கூறுகிறாள். மறுநாள் ரேவதி கோவிலுக்கு வர கோவிலில் தம்பதியர் ஒருவர் சிறப்பு பூஜை செய்வதை கவனத்து என்ன என்று விசாரிக்கிறாள். அவர்கள் இப்படி சேர்ந்து பூஜை செய்தால் கணவர் மனைவி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் சந்தோஷமாக இருப்பார்கள் என சொல்கிறார். இதைக் கேட்ட ரேவதி, கார்த்தியை சந்தித்து, நாமும் கணவன் மனைவியாக இந்த பூஜையை சேர்ந்து செய்யலாமே என்கிறாள். ஆனால் கார்த்திக் இப்படிப்பட்ட விஷயங்களில் எனக்கு பெரிதாக நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார். ஆனால் ரேவதி விடாமல் கார்த்தியை சம்மதிக்க வைக்கிறாள். இதற்கிடையில் கார்த்தி மற்றும் ரேவதி ஒன்றாக இருப்பதை பார்த்து சந்திரகலா, இவங்க 2 பேரையும் சாமுண்டீஸ்வரியிடம் மாட்டிவிட ஒரு பிளானை போடுகிறாள். ரேவதியின் சந்தோஷத்தில் சந்திரகலா புயலை கிளப்பப் போகிறாளா? கார்த்தி, ரேவதி உறவில் புதிய பிரச்சனை வெடிக்குமா? பரபரப்பான இந்த திருப்பங்களைக் காண பொறுத்திருந்து பார்ப்போம்.